கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கல்வாரி மிஷன் ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்த நாளிலே இந்த உலகத்தின் பாவத்தை சிலுவையிலே சுமந்தவராக காணப்பட்டார். அப்படி அவர் சிலுவையிலே பாடுகள் படும் பொழுது 7 வார்த்தைகளை பேசியிருப்பதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதிலே இந்த முதலாவது வார்த்தையை பேசும்படிக்கு இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் மற்றும் கிராஸ் பாராமெடிக்கல் காலேஜினுடைய சேர்மேனும் கல்வாரி மிஷன் ஊழியத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் சஹா அருள்ராஜு அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் முதலாம் வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு அவர் பேசின வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, அவர் இந்த பாடுகள் வருவதை நம்மிடம் சுட்டி காட்டி சிலுவையில் இருந்தபடி அவர் சொல்லி ஒரு பரிதாபத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் இதை செய்யவில்லை. மாறாக தன்னுடைய பாடுகள் மூலமாக நமக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுத்தருவதை நாம் இங்கு பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அதாவது அவர் நமக்கு ஒரு மாதிரியை அடிசுவடுகளாக வைத்து போயிருக்கிறார். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் மாம்சத்திலே இருந்த நாளிலே பட்ட பாடுகள் முழுவதும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் எப்படியாக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து காட்டி கொண்டு போயிருக்கிறார். அப்படிதான் கடைசியாக அந்த சிலுவையிலே நாம் அதை பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய அடிசுவடுகளை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று தேவன் நமக்கு கூறுகிறார். இங்கே அவர் பாடுபடுவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையின் அவருடைய சாட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். பாருங்கள், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அப்படி அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரியும் போது அவருக்கு நன்மை தானே வாழ்க்கையில் வர வேண்டும். ஆனால் அவர் நன்மை செய்தவருக்கு தீமை அநேகமாக வந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இதை எதற்கு வேதத்திலே நமக்கு எழுதியிருக்கிறது என்றால், நாமளும் இந்த உலகத்திலே அநேகருக்கு நன்மை செய்யும் பொழுது நமக்கு தீமை கடந்து வரும் என்பதை அவர் நமக்கு மாதிரியாக காட்டியிருக்கிறார். அங்கே சொல்லும்போது அவர் அந்த 1 பேதுரு 2:22 பார்க்கும்போது, அவர் பாவம் செய்யல, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் நன்மை செய்யும் போது அதனால் தீமை வந்தது. அந்த தீமைக்கு பதில் என்ன செய்கிறார் என்றால், அந்த தீமை செய்கிறவர்களை பார்த்து அவர், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். இங்கே 3 விதமான கூட்டத்தை நாம் கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாய் பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின
அந்த காட்சியிலே, அந்த சம்பவத்திலே 3 விதமான சம்பவங்களை நமக்கு கர்த்தர் காட்டுகிறார். அதாவது 3 விதமான கூட்டம் அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனதில், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நமக்கு காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த 3 சம்பவங்கள் இதில் காட்டும் பொழுது இதில் நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே நன்மையை பெற்று கொண்டவர்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் காலத்திலே அவர் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிற நேரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட ஜனங்கள், வியாதியாயிருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், மரணத்தில் இருந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் நாளிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருடைய முன்பாக ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் யார் என்று பார்த்தால், பதவியிலே இருக்கிறவர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவர்கள், இல்லை நல்ல செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். அவங்க இந்த அற்புதங்களை பெற்ற இந்த கூட்டத்தார் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இணங்கி அவங்களுக்கு சப்போர்ட் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதுதான் ஏரோது, பிலாத்து அவர்களை சார்ந்த அரசாங்க ஊழியர்களை சொல்லலாம். மூன்றாவது ஒரு கூட்டத்தார் யார் என்றால், சிலுவையிலே தொங்கிய கிறிஸ்துவை போன்றவர்கள். இந்த கிறிஸ்துவை போன்ற இந்த கூட்டத்தார் தங்களுக்கு, அந்த சிலுவை என்றால் பாடுகள் என்ற அர்த்தம். வேதத்திலே சிலுவைன்னு சொல்லும்போது பாடுகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு கொண்டிருக்கும் போது நன்மை பெற்று கொண்டிருக்கிற ஜனங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறாங்க, அவரை திட்டுகிறாங்க, அவரை சாகும்படியான வார்த்தைகளை சொல்லுகிறாங்க, வார்த்தையினாலே கொல்லுகிறார்கள். அருமையான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நாம் நம்பின, நம்மை சார்ந்து இருக்கிற கூட்டத்தார் நமக்கு விரோதமான வார்த்தைகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும், காலங்கள் வரும், சோதனைகள் வரும். அதனால் வேதத்திலே சொல்லும்போது சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று படிக்கிறோம். நாம் பாக்கியவானாக வாழும் பொழுது சிலுவையின் பாடுகள் நமக்கு வரும், நமக்கு நிறைய பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் வரும்போது நம்மளோடு அப்பம் புசித்தவர்கள், சபையார்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள், நம் கூட்டத்தார், நம் நம்பிக்கொண்டிருக்கிற நம் சகோதர சகோதரிகள் நமக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய ஒரு காலம் உருவாகும் என்று இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நமக்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கூட்டம் நமக்கு விரோதமாக நமக்கு முறையிடும் பொழுது நாம் இங்கே வேதனையிலே தவிக்கிறோம். கிறிஸ்து இங்கே வேதனையிலே துடிக்கிறார். 3 ஆணிகள் அவருடைய சரீரத்தை தாங்கி கொண்டு இருக்குது, ஆணிகளிலே தொங்கி கொண்டு இருக்கிறார். அவர் சரீரத்திலே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே எதிராய் நின்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் அவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார். இப்படி தான் நாமளும் சில வேளையில் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நம் பாடுகளோடு குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் போது நம்மை சார்ந்து இருக்கிறவர்கள், நாம் நம்புகிற கூட்டத்தார், நம்மிடம் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு விரோதமாய் முறையிடும் போது நாம் எப்படிப்பட்ட குணத்தை வெளிப்படுத்துகிறோம், அந்த இடத்துல எப்படிப்பட்ட சாட்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவை போல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்னொரு கூட்டம் யார் என்றால், தங்கள்கிட்ட இருக்கிற அரசாங்க வல்லமையை, தங்கள்கிட்ட இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி தண்டனைக்கு நேராய் நம்மளை கொண்டு செல்கிறவர்கள். அப்படி தண்டனைக்கு நேராய் கொண்டு போகும்போது அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த 2 விதமான கூட்டத்தார் நம் முன்பாக இருக்கிறவர்கள் வேறு எங்கிருந்தும் வரவில்லை. நம்மை சார்ந்த, நமது சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய கூட்டத்தார், நான் நம்புகிற நம்முடைய ஜனங்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்ட்ட இருந்து ஒரு தீங்கானதை, எதிர்பார்க்க முடியாத ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை உருவாகும் போது நாம் அதிர்ச்சியிலே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறோமா, உணர்ச்சி வசப்பட்டு அவர்களை சபிக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இங்கு நமக்கு சிலுவையிலே தொங்கி கொண்டே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே,
பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிற நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டவராயும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவராயும் பிசாசுகிட்ட அகப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவராயும் காணப்படும். அதே போல இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களான சாட்சியுடையவர்களாக இருக்கிறோம்? நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாய் உருவாகிற கூட்டத்தாரை நாம் திரும்ப பதிலுக்கு பதில் பேசுகிறோமா? கோபப்படுகிறோமா? அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறோமா? ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டே நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். பிதாவினிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்தி நமக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தாரை நாமும் மன்னிப்போம், கிறிஸ்துவாக மாறுவோம். எப்பொழுது நாம் சிலுவை போன்ற பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறோமோ நாம் கிறிஸ்துவாக மாறுகிறோம். நன்மை செய்து தீமை அது மூலமாக நாம் அனுபவிக்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து இயேசுக்கு எப்படி தேவன் உதவி செய்து அந்த பாடுகளினுடைய முடிவு என்ன? கிறிஸ்துக்கு மரணம் வருகிறது, மரணத்திலிருந்து 3ஆம் நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக தேவன் நம்மை உயிரோடு எழுப்புகிறார். நித்திய ஜீவனுக்கான ஒரு வாழ்வை நமக்கு அளிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே, அவருடைய 2ஆம் வருகையிலே அவரோடு கூட இந்த உலகத்தை ஆளும்படிக்கு, அரசாளும்படிக்கு, ஒரு இரட்சிப்பை நமக்கு தரும்படிக்கு இந்த வாழ்க்கையிலே நாம் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நாம் பரிந்து பேசுகிறவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.